ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பெங்களூர் டு கோயம்புத்தூர் வந்தே பாரத் ட்ரெயினில் போயிருந்தோம். பெங்களூர் காண்டு ஸ்டேஷன்லேருந்து 2:15 ட்ரெயின் கிளம்பும். வீட்டிலேருந்து ஸ்டேஷன் வர வரையில் சரியான டிராஃபிக். அதான் அவசர அவசரமாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் ஷேக் ஆகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு. அடுத்து ட்ரெயின் உள்ளே ஏறினது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் கிட்லாம் வச்சுருந்தாங்க. அடுத்து கம்பார்ட்மெண்ட்டும் நீட்டாக இருந்துச்சு. நல்லா ஃபுல்லாக ஏசி கம்பார்ட்மெண்ட்டு, சீட்டுமே நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. ரெஸ்ட் ரூமும் நல்லா நீட்டாகவே இருந்துச்சு. டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு வழியாக சீட்டில் நம்ம வந்து உட்காந்தாச்சு. அடுத்து நம்ம வந்தே பாரத் ட்ரெயினில் யாரோ வைஃபை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க்கை பிளான் பண்ணிட்டு போயிருந்தால் பார்த்தா கடுப்பாயிருச்சு, வைஃபே இல்லை. அடுத்து ஒரு சின்ன தூக்கத்தை போட்டு அப்புறம் பார்த்தா ஒரு 4 மணிக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பொரி பாக்கெட்டு, ஃப்ரூட் மிக்சரு, அடுத்து கேரமல் பாப்கார்னு, கடலை மிட்டாய், அடுத்து இலச்சி டீ மிக்ஸு. ஸோ அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அடுத்து டொமேட்டோ கெச்சப் கொடுத்தாங்க, அது எதுக்குன்னு தெரில. அப்புறம் பார்த்தீங்கன்னா இலச்சி டீ ஆல்ரெடி குடித்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் மசாலா டீ ட்ரை பண்ணேன். மசாலா டீ படிக்காமலாம் இருந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது டொமேட்டோ கெச்சப் வந்து சமோசாவுக்குன்ட்டு. ஸோ சமோசா கொண்டு வந்தாங்க, டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. அடுத்து ஒரு 7 மணி போல் பார்த்தா டின்னர் கொண்டு வந்தாங்க. நம்ம வெஜ்ஜு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸு, சப்பாத்தி, டாலு, அடுத்து பன்னீர் கிரேவி, உருளைக்கிழங்கு, அடுத்து ஐஸ்கிரீமு, அடுத்து வந்து ஒரு தயிர் டப்பா, அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் பார்த்திங்கன்னா தயிரும் இந்த ரைஸும் டாலும் கேவலமாக இருந்துச்சு, சப்பாத்தி நல்லா இருந்துச்சு. அடுத்து ஒரு 8:40 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். நீங்கள் யாரும் வந்தே பாரத் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பை.